மருத்துவம், வீட்டுவசதி மற்றும் கல்வி வாய்ப்புகளை ஒருங்கிணைந்து வழங்குவதன் மூலம் முதற்கட்டமாக 5 லட்சம் மிகவும் வறிய குடும்பங்களை மேம்படுத்துவதை இத்திட்டம் இலக்காக கொண்டுள்ளது. ஆதரவற்ற தனிநபர்கள், முதியவர்கள், ஆதரவற்ற குழந்தைகள், ஒற்றை பெற்றோர் கொண்ட குடும்பங்கள், மாற்றுத்திறன் கொண்டவர்கள், மன வளர்ச்சி குறைபாடு கொண்டவர்கள் மற்றும் சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளை கொண்ட குடும்பங்கள் உள்ளிட்ட மிகவும் பின்தங்கியுள்ள மக்களின் முன்னேற்றத்தில் தனி கவனம் செலுத்தி இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. மாநிலத்தின் வேளாண் விளைநிலங்களை பாதுகாத்து பராமரிப்பதற்கு இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்நோக்கத்தை எய்திட வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைக்கென தனி வரவு செலவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது உள்ளிட்ட பல முன்னோடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தரிசு நிலங்கள் விளைநிலங்களாக மாறி வருகின்றன. மேலும் நெல் மற்றும் கரும்பு பயிரிடும் விவசாயிகளுக்கு உயர்த்தப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் கூடுதலாக ஊக்கத்தொகை, முழு மானியத்துடன் கூடிய மின் இணைப்புகள் போன்ற நடவடிக்கைகளால் விவசாயிகளின் வருவாய் கணிசமான அளவில் உயர்ந்துள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் தேசிய அளவில் தங்களது விளைபொருட்களை விற்பனை செய்துவிட ஏதுவாக இதுவரை 157 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மின்னணு தேசிய வேளாண் சந்தனையுடன் நாம் இணைக்கப்பட்டுள்ளன. கடந்த 2021 ஆண்டிலிருந்து 5779 கோடி ரூபாய் மதிப்பிலான 19,60,000 மெட்ரிக் டன் வேளாண் விளைபொருட்கள் மின்னணு தேசிய வேளாண் சந்தையின் மூலம் பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டதுடன் மின்னணு பண பரிமாற்றம் மூலம் 4055 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு 16,13,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இவை யாவும் மின்னணு வேளாண் வர்த்தகத்தில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்வதை உறுதி செய்துள்ளது. சிறுதானியங்களின் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் நமது அரசு தமிழ்நாடு சிறுதானியங்கள் இயக்கத்தினை செயல்படுத்தியுள்ளது. மேலும் குறுவை பருவத்தில் குறைந்த அளவு நீர் தேவைப்படும் பயிர்களான சிறுதானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களை மாற்று பயிர்களாக ஊக்குவித்திட பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. தன்னிறைவு மற்றும் பயிர் சுழற்சியை ஊக்குவிக்கும் முன் முயற்சிகளின் பலனாக பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள், சிறுதானியங்கள் மற்றும் சிறு தோட்டக்கலை பயிர்களின் நிகர விதைப்பு பரப்பானது 2023 ஆண்டு 40,40,554 ஹெக்டேரில் இருந்து 2024 ஆண்டு 1,11,000 ஹெக்டேராக மும்மடங்கு உயர்ந்துள்ளது. மண்ணின் உயிர்த்தன்மையையும் மற்றும் வளத்தையும் பாதுகாக்க நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 206 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மண்ணுயிர் காப்போம் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். மாநிலத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் பால் உற்பத்தியாளர்களின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கத்துடன் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் பசும்பால் மற்றும் எருமைப்பாலுக்கு லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் ஊக்கத்தொகையாக உயர்த்தி இந்த அரசு வழங்கி வருகிறது. 2021 ஆண்டு முதல் நுகர்வோரின் நலனை பாதிக்காத வகையிலும் தமிழ்நாட்டின் சுமார் 4 லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையிலும் பால் கொள்முதல் விலை 6 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. வேளாண் தேவைகளுக்கான நீர் ஆதாரங்களை உயர்த்தும் பொருட்டு கடந்த 3 ஆண்டுகளில் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. அண்மையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 1916 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள 24,468 ஏக்கர் நிலங்களுக்கு பயனளிக்கும் 1045 ஏரிகள் மற்றும் குளங்களுக்கு பவானி ஆற்றின் 1.5 டிஎம்சி உபரி நீரை பயன்படுத்துவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். மாநிலங்களுக்கு இடையே பாயும் நதிகளின் நீரில் தனது நியாயமான பங்கினை பெறுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு எடுத்து வருகிறது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டப்படுவதை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மாநில அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும். மீனவர்களின் பாதுகாப்பிற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பதுடன் மாநிலத்தின் பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீனவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதிலும் இந்த அரசு முழு முனைப்பு கொண்டுள்ளது. கடந்த 2021 ஆண்டு முதல் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்ட 1219 மீனவர்களில் மாநில அரசின் அயராத முயற்சிகளின் பலனாக 1106 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டு தமிழ்நாட்டிற்கு திரும்பியுள்ளனர். எஞ்சியுள்ள மீனவர்களை
உடனடியாக விடுவித்திடவும் இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணவும் தூதரக நடைமுறைகள் மூலம் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஒன்றிய அரசை மாநில அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. தமிழ்நாட்டின் நீண்ட கடற்கரையும் வளமான பல்லுயிர் பரவலாக்கும் நீள பொருளாதாரத்தின் அபரிவிதமான ஆற்றலை பயன்படுத்துவதற்கான தனித்துவமான வாய்ப்பை அளித்துள்ளன. தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் தமிழ்நாடு ஷோர் திட்டத்தின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளில் 1675 கோடி ரூபாய் செலவில் கடலோர பல்லுயிர் பெருக்கும் கடற்கரை பாதுகாப்பு, கடற்கரையோர சமூகங்களின் வாழ்வாதார மேம்பாடு, கடலோர பகுதிகளின் மாசு கட்டுப்பாடு ஆகியவற்றில் அரசு தொடர் கவனம் செலுத்தும். இத்திட்டம் நமது கடல்சார் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் கடலோர பகுதிகளின் நீடித்த நிலைத்த வளர்ச்சியை உறுதி செய்வதிலும் குறிப்பிடத்தக்க நன்மைகளை பயக்கும். மக்களின் குறைகளை உடனுக்குடன் களைந்து சீரிய நிர்வாகத்தை வழங்குவதற்கு இந்த அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது. இதன் அடிப்படையில் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்று 30 நாட்களுக்குள் அரசின் முக்கிய சேவைகளை அவர்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கும் நோக்கத்துடன் மக்களுடன் முதல்வர் திட்டம் 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. முதற்கட்டமாக நகர்ப்புறங்களில் 2058 முகாம்கள் நடத்தப்பட்டு 9,05,000 மனுக்கள் பெறப்பட்டு தீர்வு காணப்பட்டன. நகர்ப்புற மக்களிடையே இத்திட்டம் பெற்று வரும் பெரும் வரவேற்பை தொடர்ந்து ஊரக பகுதிகளுக்கும் இத்திட்டத்தினை விரிவுபடுத்தப்பட்டு 2344 முகாம்கள் மூலம் 12,525 கிராம ஊராட்சிகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் முகாம்களில் 15 அரசு துறைகளின் சேவைகளை ஒருங்கிணைத்து 44 அத்தியாவசிய பொது சேவைகளுக்கான பட்டா மாறுதல், முதியோர் உதவித்தொகைக்கு விண்ணப்பித்தல் போன்ற பல சேவைகள் வழங்கப்பட்டன. இதன் பலனாக 12,80,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டன. மக்களுக்கு சிறப்பான சேவையை வழங்குவதில் அரசிற்கு உள்ள அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை இத்தகைய முயற்சிகள் நிலை நிறுத்தியுள்ளன. சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை சிறந்த முறையில் நிர்வகிக்கப்படும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. போதைப் பொருட்களுக்கு எதிராக பாரபட்சமற்ற கடுமையான அணுகுமுறையை இந்த அரசு தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது. தொடர் சோதனைகள், சிறப்பு போதைப் பொருள் எதிர்ப்பு இயக்கங்கள், விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், மேம்படுத்தப்பட்ட எல்லை சோதனை சாவடிகள் போன்ற நடவடிக்கைகளின் மூலம் இந்த அச்சுறுத்தலை தடுக்க அனைத்து முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டு வருகிறது. மேலும் கணினிசார் குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் உயர் தொழில்நுட்பம் மற்றும் நவீன புலனாய்வு முறைகளை பயன்படுத்தி குற்றவாளிகளை கண்டுபிடித்து கைது செய்வதில் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை தமிழ்நாடு காவல்துறை எடுத்து வருகிறது. மாநிலத்தின் அமைதி நிலவிடவும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யவும் அரசால் எடுக்கப்பட்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தமிழ்நாட்டில் பெண்கள் அதிக அளவில் பணிபுரியும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக தமிழ்நாட்டின் மொத்த பெண் பணியாளர்களில் 41% பெண்கள் தமிழ்நாட்டில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நமது மாநிலத்தில் நிலவும் அமைதியான வளர்ச்சிக்கு உகந்த சூழலால் தமிழ்நாட்டை நோக்கி புதிய தொழில் முதலீடுகள் வந்த வண்ணம் உள்ளன. நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சீரிய தலைமையின் கீழ் நமது மாநிலம் முதலீடுகளை ஈர்ப்பதில் பெரும் முன்னேற்றம் கண்டுள்ளது. சுமார் 11,500 வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய 7,500 கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடுகளை ஈர்த்து அண்மையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்ட அமெரிக்க பயணம் பெரும் வெற்றியடைந்துள்ளது. அதற்கு முத்தாய்ப்பாக போர்டு நிறுவனம் மீண்டும் சென்னையில் தனது உற்பத்தியை தொடங்குவதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது. நமது அரசின் அயராத முயற்சியால் 2021ஆம் ஆண்டு முதல் இதுவரை 10 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலான தனியார் முதலீட்டு திட்டங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. அனைவருக்கும் பயனளிக்கும் சமச்சீரான வளர்ச்சியை உறுதி செய்திட மாநிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக முதலீடுகளை ஈர்ப்பதில் மாநில அரசு தனி கவனம் செலுத்தி வருகிறது. அந்நிய முதலீடுகள் வாயிலாக பெரம்பலூர், அரியலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் ராணிப்பேட்டை போன்ற தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய மாவட்டங்களில் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய காலனி உற்பத்தி துறையில் தற்போது பெரும் முன்னேற்றம் கண்டு வருகின்றன. மாநிலத்தின் தென்பகுதியில் உள்ள
தூத்துக்குடி பசுமை ஹைட்ரஜன் திட்டங்களுக்கான மையமாக மாறி வரும் வேளையில் சூரிய மின்கலன்கள் மற்றும் அதன் தொகுப்புகளின் உற்பத்திக்கான பெரும் திட்டங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தகவல் தொழில்நுட்ப மையம், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு மின்னணு மற்றும் மின் வாகனங்களுக்கான மையமாக மேற்கு மண்டலம், குறிப்பாக கோயம்புத்தூர் மற்றும் ஓசூர் பகுதிகளில் உருவாகி வருகின்றன. இதற்கிடையே மாநிலத்தின் வடக்கு மண்டலம் நாட்டின் வாகன உற்பத்தியின் தலைநகரமாக தனது முன்னிலையை தொடர்ந்து நிலைநிறுத்தி வருகிறது. மாநிலம் முழுவதும் பரவலாக மேற்கொள்ளப்படும் முதலீடுகள் அனைத்து பகுதிகளிலும் சமமான மற்றும் சீரான முன்னேற்றத்தை உருவாக்கிட அயராது உழைத்திடும் தமிழ்நாடு அரசின் தொலைநோக்கு பார்வையை பறைசாற்றுகிறது. மாநிலத்தின் தொழில் வளர்ச்சிக்கு மேலும் ஊக்கமளிக்கும் வகையில் புதிய தொழிற்பூங்காக்களை நிறுவிட தேவைப்படும் 45,000 ஏக்கர் நிலங்களை கண்டறிந்து இதுவரை 16,000 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தும் பணியை நிறைவடைந்துள்ளது. சமச்சீரான தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் தஞ்சாவூர், பெரம்பலூர், தருமபுரி மற்றும் தேனி மாவட்டங்களில் புதிய ஷிப்காட் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. தொழிலாளர்கள் நலன் பேணும் வகையில் தொழிற்சாலை பணியாளர்களுக்கான தங்குமிடங்களை ஏற்படுத்த அரசு முன்னோடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லம் வடகாலில் 706 கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்ட 18,720 படுக்கைகள் கொண்ட தொழிற்சாலை பணியாளர்களுக்கான இந்தியாவின் மிகப்பெரிய வீட்டு வசதி திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் தொடங்கி வைத்தார்கள். இதே போன்று மாநிலம் முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பான வசதியான தங்குமிட வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்திட பணிபுரியும் மகளிர் விடுதிகள் கழகம் தோழி விடுதிகளை உருவாக்கி வருகின்றது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் தொலைநோக்கு முயற்சியான டைட்டல் பூங்கா சென்னை ராஜீவ்காந்தி சாலையில் 2000 ஆண்டில் நிறுவப்பட்டதன் மூலம் தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு வித்திடப்பட்டது. அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் இத்தகைய வளர்ச்சிகளை ஊக்குவிக்கும் வகையில் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் டைட்டல் பூங்காவையும், தஞ்சாவூர், சேலம், விழுப்புரம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய இடங்களில் மினி டைட்டல் பூங்காக்களையும், திருச்சி, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் எல்காட் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களையும் தொடங்கி வைத்துள்ளார்கள். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் இத்துறை சார்ந்த தொழில்களின் வளர்ச்சிக்கான உகந்த சூழலை உருவாக்குவதிலும் பல்லாயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் இப்பூங்காக்கள் பெரிதும் உதவும். உலகெங்கிலும் உள்ள மக்களின் வாழ்க்கை முறையிலும் தொழில்துறையிலும் பெரும் புரட்சியை ஏற்படுத்தி வரும் செயற்கை நுண்ணறிவு துறையில் ஒரு முதன்மையான இடத்தை தமிழ்நாடு பெற வேண்டும் என இந்த அரசு விரும்புகிறது. இதற்காக கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில், ஆராய்ச்சி, மருத்துவம் போன்ற துறைகளில் கவனம் செலுத்தும் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இயக்கத்தை இந்த அரசு தொடங்கியுள்ளது. இந்த இயக்கம் அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் முன்னணி செயற்கை நுண்ணறிவு மையங்களில் ஒன்றாக தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தும் என்பதில் ஐயமில்லை. நமது மாநிலத்தில் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு முக்கியமானது என்பதை இந்த அரசு முழுமையாக உணர்ந்துள்ளது. கோவிட் பெருந்தொற்று பிந்தைய கடினமான காலகட்டத்தில் இத்துறையின் தேவைகளை நிறைவு செய்திடவும் கடன்களுக்கான உத்தரவாதங்களை நிதி நிறுவனங்களுக்கு வழங்கிடும் வகையில் தமிழ்நாடு கடன் உத்தரவாத திட்டம் என்ற திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தியது. இதன் விளைவாக குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 2023-24 நிதியாண்டில் 4,115 கோடி ரூபாய் கடனாக வழங்கப்பட்டுள்ளது. இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது 100% அதிகமாகும். தமிழ்நாடு புத்தொழில் இயக்க நிதியகம், டான்ஷீன், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான புத்தொழில் நிதி மற்றும் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க கொள்கை போன்ற மாநில அரசின் திட்டங்களின் மூலம் நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான புத்தொழில்கள் ஸ்டார்ட் அப் தொடங்கப்பட்ட மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு உருவெடுத்துள்ளது. பல்வேறு துறைகளில் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நலனை மேம்படுத்த அரசு சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் சீரிய நடவடிக்கைகளின் மூலம் 18 அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்களில் 2,85,000 தொழிலாளர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை
46 லட்சமாக உயர்ந்துள்ளது. இந்த நிதியாண்டில் மட்டும் பல்வேறு நலத்திட்டங்கள் வாயிலாக அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தின் 6,88,000 பயனாளிகளுக்கு 576 கோடி ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய நடவடிக்கைகள் தமிழ்நாட்டின் அனைத்து தொழிலாளர்களின் நலன் மற்றும் முன்னேற்றத்திற்கு உந்து சக்தியாக அமைந்துள்ளன. சேவைத்துறையில் முதலீடுகளை கொணர்ந்து பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்திட நகர்ப்புறங்களை மேம்படுத்துவது மிகவும் இன்றியமையாதது. அதிகரித்து வரும் நகர்ப்புற மக்கள் தொகையின் தேவைகளை நிறைவு செய்யவும், நகர்ப்புறங்களில் பொருளாதார வளர்ச்சியை மேலும் ஊக்குவிக்கவும் நகர்ப்புற மேம்பாட்டிற்கு அரசு கணிசமான நிதி ஒதுக்கீடுகளை செய்து வருகிறது. நாட்டிலேயே அதிக அளவில் தமிழ்நாடு நகரமயமாக்கிய நிலையில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், சிங்கார சென்னை 2.0, நகர்ப்புற சாலை மேம்பாடு திட்டம், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் போன்ற திட்டங்களின் மூலம் வேகமாக வளர்ந்து வரும் நகர்ப்புறங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தல், குடியிருப்புகளுக்கான கட்டமைப்பை மற்றும் சேவைகளை வழங்குதலை அரசு திறம்பட மேற்கொண்டு வருகிறது. சென்னையின் அனைத்து பகுதிகளிலும் சமச்சீரான வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் தமிழ்நாடு அரசு வட சென்னை வளர்ச்சி திட்டம் என்ற இலட்சிய திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த முயற்சியானது சென்னையில் உள்ள வளர்ச்சி குறைந்த பகுதிகளை மேம்படுத்தவும், மாநகரின் வளர்ச்சி பாதையில் அவற்றை ஒருங்கிணைக்கவும் முயல்கிறது. வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 6,309 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிகள், மருத்துவமனை கட்டடங்கள், நீர்நிலைகள், பூங்காக்கள், விளையாட்டு திடல்கள், பேருந்து முனையங்கள் போன்ற 252 பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நகர்ப்புற சுற்றுச்சூழலை மேம்படுத்தி மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள 18 மாநகராட்சிகள் மற்றும் 93 நகராட்சிகளில் உயிரி அகழ்ந்தெழுத்துதல் பயோ மைனிங் திட்டங்களை மாநில அரசு தொடங்கியுள்ளது. இதன் மூலம் பல ஆண்டுகளாக குவிந்துள்ள பழைய கழிவுகள் அகற்றப்பட்டு அப்பகுதிகள் பூங்காக்களாகவும் பசுமை பகுதிகளாகவும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த முறையில் சென்னை பெருங்குடி குப்பை கிடங்கில் குப்பைகளை தரம் பிரித்து அகற்றும் செயல்முறை மூலம் 96 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு தனியார் பங்களிப்பின் மூலம் சாலை கட்டமைப்பு மேம்பாட்டில் கணிசமான முதலீடுகளை ஈர்க்கவும், உலக தரம் வாய்ந்த சாலை கட்டமைப்பு திட்டங்களை தலை சிறந்த மேலாண்மை நடைமுறைகளை கொண்டு செயல்படுத்தவும் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையத்தை டான்சா அரசு உருவாக்கியுள்ளது. அரசின் இத்தகைய முயற்சிகள் மாநிலம் முழுவதும் பாதுகாப்பான மற்றும் விரைவான போக்குவரத்திற்கு உதவும், தொழில் புரிவதை எளிதாக்கவும், அரசின் சேவைகளை பெற பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய சட்ட விதிகளை எளிமையாக்கவும் சிம்பிள் கான் முன்னெடுப்பின் மூலம் பெரும் நிர்வாக சீர்திருத்தங்களை அரசு மேற்கொண்டு வருகிறது. கட்டட திட்ட வரைபட ஒப்புதலினை சுய சான்றிதழ் அடிப்படையில் விரைவாக வழங்குவதற்காக அண்மையில் ஒரு புதிய திட்டத்தை அரசு தொடங்கியுள்ளது. பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 36,134 பயனாளிகள் விண்ணப்பித்து இணைய வழியில் கட்டட வரைபட அனுமதி பெற்றுள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளாக மாண்புமிகு பிரதமர் அவர்களிடம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்வைத்த தொடர் வேண்டுகோளின் அடிப்படையில் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு 50-50 என்ற விகிதத்தில் பங்கு மூலதன உதவி வழங்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கைக்கு ஒன்றிய அரசு இறுதியாக ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் திட்டமிட்டவாறு இப்பணிகளை முடிக்க வழிவகை ஏற்பட்டுள்ளது. மேலும் மாநில அரசு கருத்துரு அனுப்பியுள்ள மதுரை மற்றும் கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கும் ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும். கணிசமாக அதிகரித்துள்ளதுடன் மாநிலத்தின் சில பகுதிகள் ஒரு முழு ஆண்டிற்கான ஒட்டுமொத்த மழையை 24 மணி நேரத்திற்குள் பெற்றுள்ளன. திட்டமிடுதல், முன்னெச்சரிக்கை மற்றும் துயர் தணிப்பு நடவடிக்கைகளை அரசு சிறப்பாக மேற்கொண்ட போதிலும் இத்தகைய காலநிலை மாற்றங்கள் பொதுமக்களின் வாழ்வாதாரம் மற்றும் மாநிலத்தின் கட்டமைப்புகளுக்கு கணிசமான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. அண்மையில் தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில்
பெரும் சேதத்தை விளைவித்த பெஞ்சல் புயல் 40 உயிரிழப்புகளை ஏற்படுத்தியதுடன் பொதுமக்களின் சொத்துக்கள் மற்றும் கட்ட அமைப்புகளுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்பேரிடரால் மிகவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உடனடி நிவாரணமாக 2000 ரூபாய் மாநில அரசால் வழங்கப்பட்டது. எனினும் தற்காலிக மற்றும் நிரந்தர நிவாரண பணிகளையும் மறுசீரமைப்பு பணிகளையும் மேற்கொள்வதற்காக கூடுதல் நிதி தேவைப்படுவதால் தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து மாநில அரசு கோரியுள்ளவாறு 6675 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு விடுவித்திட வேண்டும். டாக்டர் அரவிந்த் பனகாரியா அவர்களின் தலைமையிலான 16வது நிதிக்குழு தமிழ்நாட்டிற்கு வருகை தந்தபோது நமது கோரிக்கைகள் அனைத்தும் முன்வைக்கப்பட்டன. அவற்றில் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 50% அதிகரித்தல், மாநிலங்களுக்கு இடையேயான நிதி பகிர்வுக்கு முற்போக்கான கணக்கீட்டு முறைகளை பின்பற்றுதல், மறுபகிர்வு என்ற பெயரில் வளர்ந்த மாநிலங்களுக்கு இழப்பு ஏற்படுத்துவதை தவிர்த்து அவர்களின் செயல்திறனுக்கு உரிய நிதி பகிர்வை அளித்தல், வேகமாக வளர்ந்து வரும் நகர்ப்புற மக்கள் தொகை, அடிக்கடி ஏற்படும் இயற்கை பேரிடர்கள் மற்றும் முதியோர் மக்கள் தொகை போன்ற குறிப்பிட்ட சவால்களை எதிர்கொள்வதற்கான நிதி ஆதாரங்களை ஒதுக்குதல் ஆகியவை முக்கியமானதாகும். தமிழ்நாட்டின் அறிக்கை குறித்த ஆணையம் தனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துள்ள நிலையில் நமது அரசால் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள முற்போக்கான வழிமுறைகளை தற்போதைய நிதிக்குழு பரிந்துரைக்கும் என நம்புகிறோம். இவ்வரசு பொறுப்பேற்றது முதல் இதுவரை 2322 திருக்கோயில்களில் திருப்பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு திரு குடமுழுக்குகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 6882 கோடி ரூபாய் மதிப்புள்ள 7133 ஏக்கர் நிலம் கோவில் நிலங்கள் ஆக்கிரமிப்புகளிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன. இது மட்டுமன்றி 9681 திருக்கோயில்களில் 5486 கோடி ரூபாய் செலவில் 21908 திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருத்தலங்களின் ஒன்றிணைந்த பெருந்திட்டத்தின் ஒரு பகுதியாக 1770 கோடி ரூபாய் செலவில் 19 கோயில்களில் கோவில் வளாகங்களில் கூடுதல் கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. கேரளாவின் கோட்டை மாவட்டத்தில் வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு நினைவு விழாவில் பங்கேற்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வைக்கம் வீரர் தந்தை பெரியார் அவர்களின் மறு சீரமைக்கப்பட்ட நினைவகம் மற்றும் நூலகத்தினை திறந்து வைத்தார். வைக்கம் போராட்டத்தில் தந்தை பெரியாரின் தீவிர ஈடுபாடும் குறிப்பாக கோவில் நுழைவு இயக்கத்திற்கான அவரது பங்களிப்பும் இந்தியாவில் சமூக நீதி மற்றும் சமத்துவத்திற்கான பாதையை வகுத்தன. பெரியாரின் வழியில் வந்த நமது அரசானது பெரியாரின் நெஞ்சில் தைத்த முள்ளை அகற்றிடும் வகையில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தினை செயல்படுத்தியது. தற்போது பழனி, மதுரை, திருச்செந்தூர், திருவண்ணாமலை, ஸ்ரீரங்கம் மற்றும் திருவல்லிக்கேணி ஆகிய இடங்களில் இயங்கி வரும் அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் இதுவரை 286 மாணவர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர். சிறுபான்மையினரின் பாதுகாப்புக்கு உரிய அரணாக விளங்கியுள்ள இந்த அரசு அவர்கள் நலனை காத்திடும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றி வருகிறது. சிறுபான்மையினரின் நீண்ட நாள் கோரிக்கையினை ஏற்று சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களுக்கான நிரந்தர சான்றிதழ்களை இணைய வழியில் எளிமையாக வழங்கிட இந்த அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் சிறுபான்மை சமூகங்களின் வழிபாட்டு தலங்களை புனரமைத்து பாதுகாக்கும் பொருட்டு கணிசமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட கீழடி அருங்காட்சியகம் சர்வதேச அளவில் பெரும் பாராட்டுகளை பெற்றதுடன் இதுவரை உலகெங்கும் இருந்து 6 லட்சத்துக்கும் மேலான பொதுமக்கள் பார்வையிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஆதிச்சநல்லூர், சிவகலை மற்றும் கொற்கை ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ் ஆராய்ச்சிகளின் போது கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை கொண்டு திருநெல்வேலியில் உலக தரம் வாய்ந்த பொருணை அருங்காட்சியகம் நிலவுவதன் மூலம் தமிழ் பண்பாட்டின் வளமான காலத்தை கடந்து நிற்கும் பழம் பெருமையினை உலகிற்கு வெளிப்படுத்திட இந்த அரசு திட்டமிட்டுள்ளது. மேலும் ராஜேந்திர சோழனின் கடல் கடந்த வெற்றி பயணம் மற்றும் அயல்நாட்டு வணிக தொடர்புகளை நினைவுகூறும் வகையில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம் ஒன்று அமைக்கப்பட்டு வருகிறது.
தற்போது 8 இடங்களில் தொல்லியல் ஆராய்ச்சிகளும் கொற்கை துறைமுக பகுதிகளில் முன்கள ஆய்வுகளும் நடைபெற்று வருகின்றன. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்றார் பாரதியார். மகாகவி பாரதியின் மேற்குறிப்பிட்ட கூற்றிக்கிணங்க வான்புகள் கொண்ட திருவள்ளுவரை இவ்வுலகிற்கே கொடையளித்து தமிழ்நாடு பெரும்புகழ் அடைந்துள்ளது. கன்னியாகுமரியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் பேரறிவின் சிலையாக நிறுவப்பட்ட ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு இந்த ஆண்டு வெள்ளி விழா ஆண்டாகும். திருவள்ளுவர் தனது 133 அதிகாரங்கள் மூலம் அன்பு, அறநெறி மற்றும் சமத்துவத்தின் பெருமைகளை உலகெங்கும் ஒலிக்கச் செய்துள்ளார். இந்த வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு குமரி முனையில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் இணைக்கும் வகையில் நாட்டிலேயே முதலாக அமைக்கப்பட்ட கண்ணாடி இழை பாலத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார். இந்த வெள்ளி விழா ஆண்டு கொண்டாடப்படுவது திருவள்ளுவரின் மாண்பினை போற்றுவதற்கும் எதிர்கால சந்ததியினருக்கு திருக்குறளின் உரிய கருத்துக்களை எடுத்து செல்வதற்கும் உரிய வாய்ப்பாக அமையும். சுயமரியாதை, சமூக நீதி, சமத்துவம், பகுத்தறிவு சிந்தனை மற்றும் பரிவு ஆகிய கொள்கைகளை சிறிதளவும் பிறளாது கடைபிடிக்க இந்த அரசு உறுதி கொண்டுள்ளது. தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற பெரும் தலைவர்களின் சிந்தனைகள் மற்றும் கொள்கைகள் இந்த அரசை தொடர்ந்து வழிநடத்தி வருகின்றன, எதிர்காலத்திலும் வழி நடத்தும். நமது அரசு பொறுப்பேற்றது முதல் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை அவர்களது எதிர்பார்ப்புகளுக்கும் மேலாக நிறைவேற்றியுள்ளதுடன் குறுகிய காலத்தில் செய்த இச்சாதனைகள் குறித்தும் ஒருமித்த முன்னேற்றம் குறித்தும் இந்த அரசு பெருமிதம் கொள்கிறது. தமிழ்நாட்டு மக்களின் நல்வாழ்வு மற்றும் வளத்திற்காக தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயலாற்றி மாபெரும் தமிழ் கனவை நனவாக்கிட இந்த அரசு முழு மூச்சுடன் பாடுபடும். நமது அரசின் மீது தமிழ்நாட்டு மக்கள் வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையினை அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முடிவுகள் மூலம் வெளிப்படுத்தியமைக்கு தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் அந்த நம்பிக்கையினை இனிவரும் நாட்களிலும் இந்த அரசு தவறாது காத்திடும். ஒட்டுமொத்த நாட்டிற்கும் சமூக நீதி, மத நல்லிணக்கம், பகுத்தறிவு சிந்தனை மற்றும் மக்களாட்சி கோட்பாடுகளுக்கு வழிகாட்டியாக தமிழ்நாடு திகழ்வதை இந்த அரசு உறுதி செய்யும். நாட்டின் பிற மாநிலங்கள் மட்டுமின்றி தெற்காசியாவிற்கே முன்மாதிரியாக மாநிலமாகவும் தமிழ்நாட்டை உருவாக்கிட இந்த அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகாகவி பாரதியாரின் காலத்தால் அழியாத கவிதை வரிகளுடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு.